Hello students, I am Susai Salvaraj, BG Assistant in Chemistry, SCD Vidyadevi Metric Higher Secondary School, Alivalam. So, last class we discussed about coordination compound, double salt, postulate of Werner theory, limitations of Werner theory. Today we will discuss about definition of important terms pertaining to coordination compound. First one, coordination entity. coordination entity அப்படிங்கிறது அணைவு உட்கூறுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ coordination entity is an ion. ஸோ அந்த அயான் அப்படின்னா இதில் டூ அயான் இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால் கேட்டையான், நெகட்டிவாக இருந்தால் ஆனையான். ஸோ கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் ஏ நியூட்ரல் மாலிகுல் composed of central atom, usually a metal. The central atom அப்படின்னா மைய உலோக அயனி. அந்த மைய உலோக அயனி மெட்டலாக தான் இருக்கும். மெட்டல் அப்படின்னா உலோகம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் த array of other atoms of group of atoms, ligand அப்படின்னா ஈனிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா மைய உலோக அயனி, ligand அப்படின்னா ஈனிகள் that are attached to it. In the formula, the coordination entity is enclosed in square bracket. For example, in potassium ferrocyanide, example பார்ப்போம், K4FeCN6. இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த பிராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த பிராக்கெட்டும் இதுக்கு பேர் தான் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட். இதுக்கு பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள ரெண்டு எலமெண்ட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பிராக்கெட் அட்டாச்சில் ஃபஸ்ட்டில் இங்கே ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இது நம்ம எதை சொல்லுவோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நேற்று சொன்னோம் அயனைசபிள் வேலன்சி, அதாவது பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொன்னோம். இந்த தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் நேற்று அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அடுத்து செகண்ட் உள்ள எலமெண்ட் என்ன அப்படின்னா இதுதான் லிகேண்ட். லிகேண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம், மோர் தேன் ஒன்று இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லிகேண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த க்ளோசிங் த ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் FeCN6. இந்த 4- என்ன அப்படின்னா இங்கே பொட்டாசியம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் அயான், இங்கே மேலே உள்ள இந்த இதை வந்து மேலே வரும். 4- வந்து இங்கே காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு சொல்கிறோம். இன் நிக்கல் டெட்ரா கார்பனைல் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ், இதான் நிக்கல் டெட்ரா கார்பனுடைய கோஆர்டினேஷன் என்டிட்டி. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், மைய உலோக அணு அல்லது அயனி. ஸோ டிஃபைன் 2 மார்க்கில் கேட்கலாம். த சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான் இஸ் த ஒன் தட் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் இன் ஏ கோஆர்டினேஷன் என்டிட்டி. அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்கிறது அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்ட்ரலில் இருக்க, சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும். அண்ட் பைண்ட் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம் ligands டு இட் செல்ஃப் த்ரூ எ கோஆர்டினேட் கோவலன் பாண்ட். ஸோ சென்ட்ரல் பொசிஷனில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும், அதை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆட்டத்தை நம்ம ligand அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் K4FeCN6 the central metal ion is Fe2+. the first உள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை அதோடைய ஆக்சிடேஷன் தான் 2+. இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுடைய கோஆர்டினேஷன் என்டிட்டி போன வீடியோவில் இதில் பார்த்தோம் FeCN6 4-. the Fe2+ accept an electron of pair from each ligand. ஒவ்வொரு இந்த லிகாண்ட் அப்படி Fe இருக்கு இல்லையா, Fe என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிகாண்ட்லேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் அக்செப்டார் லீவ் இஸ் ஆசிட், ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் டோனார் லீவ் இஸ் பேஸ். ஸோ அப்போ இந்த Fe இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்கிறோம், அதை வந்து பிரைமரி வேலன்சின்னு சொல்கிறோம், அயனைசபிள் வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் லீவிஸ் ஆசிட். ஸோ இந்த லிகாண்ட் இருக்கு இல்லையா, லிகாண்ட் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால அது லீவிஸ் பேஸ், செகண்டரி வேலன்சி, நான் அயனைசபிள் வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ Fe2+ accept an electron from each ligand Cn and thereby forming 6 coordinate covalent bond with them. Since the central metal ion has an
ability to accept electron pair, it is referred to as Lewis acid. எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதை லீவிஸ் ஆசிட் சொல்கிறோம். எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது லீவிஸ் பேஸ். தென் லிகேண்ட். ஸோ இப்போ லிகேண்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லீவிஸ் பேஸ், செகண்டரி வேலன்சி, நான் அயனிசிபிள் வேலன்சி அப்படின்னு இந்த லிகேண்டு சொல்லலாம். த லிகேண்ட்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் bound to the central metal atom or ion. The atom in a ligand that is bound directly to the central metal atom is known as donor atom. The donor அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறது. ஸோ டோனார் ஆட்டத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லீவிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் K4FeCN6 the ligand is Cn ion, Cn மைனஸ் வந்து Cn ion, but the donor atom is carbon. இந்த இடத்துல சி தான் கார்பன், சி இருக்கு இல்லையா, அந்த வந்து கார்பன் வந்து டோனார் ஆட்டம். அண்ட் இன் CONH3 6 Cl3 த லிகாண்ட் NH3 மாலிகுல், NH3 மாலிகுல். இதில் எது டோனார் ஆட்டம் அப்படின்னா த டோனார் ஆட்டம் இஸ் நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் தான் டோனார் ஆட்டம். இங்கே சிஎனில் கார்பன் டோனார் ஆட்டம். ஸோ லிகாண்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு அனதர் பேர் லீவிஸ் லீவிஸ் பேஸு. லீவிஸ் ஆசிட் அப்படின்னா ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் அக்செப்டார், லீவிஸ் பேஸ் அப்படின்னா ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் டோனார். ஸோ அப்போ லிகாண்ட் வந்து லீவிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் நம்ம வித்தின் த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ரெண்டு இருக்குன்னு சொன்னோம். ஒன்று சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கணும், அனதர் ஒன் லிகாண்ட் இருக்கணும். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தையும் லிகாண்டையும் வித்தின் த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். த காம்ப்ளெக்ஸ் அயான் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் containing the central metal atom or ion and the ligands attached to it is collectively called coordination sphere. அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தும் லிகாண்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடியது பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் and are usually enclosed in square bracket with the net charge. The other ionizable ions are return outside the bracket are called counter ion. இந்த வெளியில் இருக்கு இல்லையா அந்த K4 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த அயானுக்கு என்ன பேர் அப்படின்னா கவுண்டர் அயான். அப்போ கவுண்டர் அயான் அப்படின்னா எதிர்மாறு அயனி அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளது கோஆர்டினேஷன் ஸ்பியரு, இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டின்னு சொல்கிறோம். இந்த ப்ராக்கெட்டையும் சேர்த்து கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்கிறோம். அந்த வித்தின் த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் அவுட் சைடில் இருக்கக்கூடியது கவுண்டர் அயான். இன் contains the complex ion FeCN6 4- and is referred as the coordination sphere. The other associate ion K+ is called the counter ion. So coordination polyhedron. Coordination polyhedron அப்படின்னா அணைவு பன்முகி அப்படின்னு அர்த்தம். The three-dimensional spatial arrangement of ligand atoms or ion that are directly attached to the central metal atom is known as கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான் ஆர் பாலிகான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 டைமென்ஷனலில் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட் அட் ஆட்டம் தட் ஆர் டைரக்ட்லி அட்டாச் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் K4FeCN6 இந்த கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரா இஸ், இங்கே வந்து 6 இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹைட்ரல். ஸோ லிகாண்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 6 இருந்தால் அது ஆக்டாஹைட்ரல். இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் பாலிஹைட்ரா ஆஃப் இந்த காம்பவுண்டில் 4 இருக்கிறதுனால டெட்ராஹைட்ரல். இதே 2 இருந்தது அப்படின்னா லீனியர். 2 இருந்தால் லீனியர். இந்த டெட்ராஹைட்ரலில் 4 இருக்கும்போது இன்னொன்று வரலாம், ஸ்கொயர் பிளானர் அப்படிங்கிற ஒரு இது ஜாமெட்ரி வரலாம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா டோனார் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு எவ்வளவு லிங்கில் இருக்குது. The number of ligand donor atom bound to a central metal atom or ion in a complex is called the coordination number of the metal. அப்போ சென்ட்ரலில் வந்து மெட்டல் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது, அதை சரௌண்டிங் சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா லிகாண்ட் இருக்குது. இந்த லிகாண்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரானாக டொனேட் பண்ணும். எலக்ட்ரான் டோனாராக லீவிஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிது. அப்போ எலக்ட்ரான் அக்செப்டார் லீவிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த லீவிஸ் ஆசிட்டுக்கும் லீவிஸ் பேஸுக்கும் இடையில, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு இடையில எத்தனை பாண்டு ஃபார்ம் ஆகுது, அதான் டோனார் ஆட்டம்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ அதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் கோஆர்டினேஷன்
number. In other words, the coordination number is equal to the number of sigma bond between ligand and the central metal atom. So next, for example, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இதோடைய in K4FeCN6 இந்த கோஆர்டினேஷன் நம்பர் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான், வேறு ஒன்றுமே இல்லை, அதான் கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே லிகாண்டில் ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இங்கே 6ன்னு இருக்குது போட்டுடலாம். இங்கே ஒரு மோர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த லிகாண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோடைய கவுண்டிங்கை சொல்லணும், அதான் கோஆர்டினேஷன் நம்பர். இன்கேஸ் பைடெண்டேட் லிகாண்ட் இருக்குது, இல்லை ட்ரைடெண்டேட் லிகாண்ட் இருக்குது. பைடெண்டேட் அப்படின்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அனதர் இப்போ பாருங்கள், இன் K4FeCN6 இங்கே 6ங்கிறது லிகாண்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப், அப்போ 6 பாண்டை என்ன பண்ணுது அப்படின்னா சிக்மா பாண்டை அந்த சிஎனுக்கும் எஃப்இக்கு இடையில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் கோஆர்டினேஷன் நம்பர் 6, Fe2 + is 6. இன் NiEn twice 3 Cl2. இப்போ இந்த இடத்துல 3 தான் இருக்குது. அப்போ En அப்படிங்கிறது பைடெண்டேட் லிகாண்டு, இந்த இடத்துல 2 இருக்குது பைடெண்டேட் லிகாண்டு. பைடெண்டேட் லிகாண்ட் அப்படின்னா அந்த இதான். En அப்படின்னா எத்திலீன் டையமீன். இந்த பாருங்கள், NH2 CH2 CH2 NH2, இதுக்கு பேர் எத்திலீன் டையமீன். 2 CH2 CH2னால எத்திலீன். இங்கிட்டு ஒரு அமீன் இங்கிட்டு ஒரு அமீன் இருக்குது, அதனால் எத்திலீன் டையமீன். இந்த நைட்ரஜன் 2 நைட்ரஜன்லையும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கும். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு எலக்ட்ரான். அதே மாதிரி இங்கே ஒரு எலக்ட்ரானு இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த நிக்கலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அந்த இடத்துல பாண்டு 2 வர்றதுனால அப்போ 2 3s are 6. அப்போ இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் Na2 + is 6. ஹியர் the ligand En represented ethane 1,2 diamine and it contains 2 donor atom nitrogen. Each ligand forms 2 coordination bond with nickel. So totally there are 6 coordination bond between them. Next, oxidation state or oxidation number. ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் மேலே ப்ளஸில் 2+ வெறும் ப்ளஸ், அதை நம்ம ரோமன் லெட்டர்லையும் சொல்லலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்கிறோம். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை லிகாண்டு அந்த இடத்துல லிகாண்ட்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு போகுது, அதுபோல் காம்ப்ளெக்ஸ் அயானோட நெட் சார்ஜ் அயானோட நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். The oxidation state of the central atom in a coordination entity is defined as the charge it would bear in all the ligands were removed along with the electron pairs that were shared with the central atom. In naming a complex, it is represented by a Roman numeral. For example, the coordination entity இதான் coordination entity என்னது, FeCN6 4-. இப்போ இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அயான், இதை தான் நெட் சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்டு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, ஷேரிங் பண்ணுது. ஸோ எவ்வளவு டொனேட் பண்ணியிருக்கு அதை போக மீதி உள்ளது தான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ்ஸு லிகாண்டு, இது மோனோடெண்டேட் லிகாண்டு. ஸோ அங்கே 6 இருக்குது. அப்போ எனக்கு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ -4 ஈக்குவல் எக்ஸ் -6. அப்போ அந்த வேல்யூ அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா 2+ மாறும். ஸோ அப்படி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக நம்ம கீழே அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயான் இஸ் ரீப்ரசன்டட் as 2. த நெட் சார்ஜ் நல்லா கவனிக்கணும் ஃபார்முலா. The net charge on the complex ion, இதான் net charge on the complex ion is equal to sum of the oxidation state of the central metal, இதான் sum of the அப்படின்னா இந்த central metal உடைய oxidation state and the charge on the ligand attached to it. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த net charge on the ion அது complex ionக்கு ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார்முலா பாருங்கள், net charge is equal to oxidation state of the central metal plus நம்பர் ஆஃப் லிகாண்ட் இன்ட்டு சார்ஜ் ஆன் த லிகாண்ட். இப்போ எக்ஸாம்பிள் 1 இதான் எக்ஸாம்பிள். இதில் நான் உங்களுக்கு வந்து இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கேனோ அதே கலரில் தான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இப்போ இன் FeCN6 4-. இந்த 4- காம்ப்ளெக்ஸ் அயான், அதான் நெட் சார்ஜ், அதுதான் நெட் சார்ஜ்னு சொல்கிறோம். லெட் த ஆக்சிடேஷன் நம்பர் அயான் இஸ், அயானுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் நான் அயானை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். த நெட் சார்ஜ் -4 ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் தெரியாத வழியே எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு நம்பர் ஆஃப் லிகாண்டு, இங்கே எவ்வளோ இருக்குது லிகாண்டு, இதுதான் கோஆர்டினேஷன் நம்பர், அதான் லிகாண்டு 6 இருக்குது, அதனால் 6 இன்ட்டு
இந்த Cn சார்ஜ் ஆன் த லிகாண்டு இது மோனோடென்டேட் லிகாண்டு, அதனால் -1. அப்போ -4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு -1 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு, அப்போ -6. இந்த -6 அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா +6 மாறிடும். +6ல் 2 போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எஃப்இயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2+. அதே மாதிரி இந்த காம்பவுண்டு பார்ப்போம். CONH3 ட்வைஸ் 5 Cl. NH3 வந்து நியூட்ரல் லிகாண்டு, இதோட சார்ஜ் வந்து 0. Clக்கு வந்து மைனஸ் மோனோடென்டேட் லிகாண்டு. இப்போ இதோடைய சார்ஜ் இங்கே என்ன 2+ இருக்கா, அப்போ 2+ ஈக்குவல் டு தெரியாத வேல்யூ 2ன்னு வச்சு எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், ப்ளஸ்ஸு இங்கே எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. நான் நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கிறனால அதோடைய வேல்யூ 0, சார்ஜ் வந்து 0, ப்ளஸ்ஸு இங்கே ஒரே இன்னொன்று இருக்குது லிகாண்ட் இருக்குது 1 இன்ட்டு அதோடைய சார்ஜ் -1. அப்போ -1 இன்ட்டு 1 -1 ஈக்குவல் டு இங்கே அப்போ 2 + 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் -1 இருக்குது. இந்த -1 அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +1 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3. ஸோ இப்படி தான் நெட் சார்ஜ் ஆனதானா கால்குலேட் பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு த ஃபாலோவிங் டைப்ஸ் basis on the net charge on the complex ion, kinds of ligand present in the coordination entity. ஸோ அப்படி ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ classification based on the net charge on the complex, a coordination compound in which the complex ion carries a net positive charge is called cationic complex. மேலே இந்த காம்ப்ளெக்ஸ் இருந்த பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே காம்ப்ளெக்ஸ் அயான் சொன்னலையா, அதாவது காம்ப்ளெக்ஸ் அயான் மேலே இருக்கக்கூடிய அந்த நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெட் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 8+ இருக்குது, இங்கேயும் 3+ இருக்குது, இங்கேயும் 3+ இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி கேரிஸ் அட் நெட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே 3 நெகட்டிவ் 3-, இங்கே 4-. ஸோ அதனால் இது எனக்கு என்ன பேர் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். பாசிட்டிவாக இருந்தால் கேட்டயானிக்கு, மைனஸாக இருந்தால் ஆனயானிக்கு. பியர்ஸ் நோ நெட் சார்ஜ் இஸ் கால்டு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதில் பாருங்கள் எதுவுமே இல்லை, அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அடுத்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட். எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இன் விச் எ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இஸ் கோஆர்டினேட் டு ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இஸ் கால்டு ஹோமோலெப்டிக். கொஸ்டின் கேட்கலாம், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்ரோலெப்டிக் அப்படிங்க. ஹோமோலெப்டிக் அப்படின்னா இந்த லிகாண்ட் பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னா NH ஒரே ஒரு லிகாண்ட் தான், அது கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு லிகாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோலெப்டிக். அதே பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஹெட்டிரோலெப்டிக். அப்படி இங்கே பாருங்கள் NH3 ஒன்று இருக்குது, Cl ஒன்று இருக்குது, இங்கே NH3 ஒன்று இருக்குது, Cl வந்து இன்னொன்று இருக்குது. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு லிகாண்ட் வந்து மோர் தென் ஒன் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ டிஃபைன் ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்டிரோலெப்டிக், கிவ் எக்ஸாம்பிள் அப்படி கூட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 2. இந்த கொஸ்டின் எல்லாம் எக்ஸாம் எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். எனி டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு குரூப்பில் என்னுடைய நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுவோம். Thank you for watching the video. Thank you.